ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற 2வது பருவத்தில் இயல் 2 தொழில் பெயர் இதோட புக் பேக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அது பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 36ல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், படித்தல். அடுத்து 2வது ஒன்று, பின் வருவனவற்றுள் முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ஓட்டம். ஓட்டம்க்கு ஆன்சர் வந்து 3வதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து 2வது பிடி. பிடிக்கு ஆன்சர் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து 3வது சூடு. சூடுக்கு ஆன்சர் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், குருவினா. முதல் கேள்வி, வளர்தல் என்பது எவ்வகை பெயர், விளக்கம் தருக. ஆன்சர் பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35ல் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. வளர்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. வளர்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு எழுதிட்டு, இந்த இதில் பாருங்கள், கீழே இருந்திருக்கு பார்த்தீங்களா, இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன, சான்று தருக. இதற்கான ஆன்சர் இதே பேஜில் தான் இருக்குது. மேலே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அதில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை குறிச்சிக்கோங்க. தமிழ் படிக்கும் பேரு பெற்றினர்லேருந்து குறிக்க ஆரம்பித்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட இலக்கணத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம். தேங்க்யூ.